மதுபோதை, ஆபாசம், ஒழுக்கக்கேடுகளிலிருந்து மக்களை காப்போம். மனித சங்கிலி விழிப்புணர்வு. ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்த் அமைப்பின் மகளிர் அணி சார்பில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒழுக்கமே சுதந்திரம் பரப்புரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மும்தாஜ் தலைமையில் திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்றது. ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்த் அமைப்பின் சார்பில் ஒழுக்கமே சுதந்திரம் எனும் மையக்கருத்தில் செப்டம்பர் 1 முதல் 30 வரை விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். ஒழுக்கமே சுதந்திரம் எனும் தலைப்பில் மது, மாது, சூது உள்ளிட்டவைகளால் சீரழிந்து வரும் சமூகத்தை சீர்திருத்திட, மது அருந்துவதால் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் ஆடை அலங்காரத்தால் ஏற்படும் சமூக சீர்கேடுகள், இவைகளின் பாதிப்புகள் என்னென்ன என்பதையும் புரிந்து கொள்ளும் வகையில் துண்டு பிரசுரங்கள் கொடுத்தும் பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் திருச்சியில் நடைபெற்ற மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் NRIS அகாடமியின் இயக்குனர் விஜயாலயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் தலைமை தபால் நிலையம் முதல் மேலப்புதூர் வரை மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்த் மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் முடிவில் மக்கள் தொடர்பு செயலாளர் நவாஸ்கான் நன்றி கூறினார். கொஞ்சம் ஸ்பீடாக வேணும். அப்படி போகலாம். அதே போங்க அப்படி ஒழுக்கம் தவறினால் என்றுமே தாழ்வு. ஒழுக்கம் தவறினால். ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்த் மகளிர் அணி சார்பாக அகில இந்திய அளவில் செப்டம்பர் 1 முதல் 30 வரை இந்த மாதம் முழுவதும் ஒழுக்கமே சுதந்திரம் என்கிற இந்த மையக்கருத்தில் நாங்கள் இந்த பரப்புரையை நாங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் மேற்கொண்டிருக்கின்றோம். மது, போதை, ஆபாசம், தவறான உறவுகள், கட்டுப்பாடு இல்லாத உறவுகள், இது எல்லாமே என்ன அப்படின்னா அதை எதிர்த்து நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொண்டு நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒழுக்கமின்மை தான். அதாவது தனிப்பட்ட சுதந்திரம் என்கிற பெயரில் அத்துமீறக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மது, போதை, ஆபாசம், தவறான உறவுகள் என்பது இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப பரவலாக பரவிக்கொண்டே வருவதை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள் இவங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இந்த கட்டுப்பாடு இல்லாத இந்த சுதந்திரம் என்பது, தவறான உறவுகள் என்பது ரொம்பவும் என்ன அப்படின்னா பரவலாகி கொண்டே இருக்கின்றது. இதை நாம் களைய வேண்டும். ஒரு கட்டுப்பாடுள்ள சுதந்திரத்திற்குள்ள மனித வாழ்க்கை என்பது நகர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான், கட்டுப்பாடுள்ள சுதந்திரம் தான் நல்ல ஒரு சுதந்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பரப்புரையை நாம் மேற்கொண்டு நம்ம நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசு மதுபானம் ஒழிப்புன்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. ஆனால் இப்போ அதிகமாக கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய அழுத்தங்கள் எப்படி இருக்கும்? இது அடுத்த கட்டமாக உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? அரசுக்கு நாங்கள் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதன் மூலமாகவே நாங்கள் சொல்கிறோம், இந்த பத்திரிகை செய்தியின் மூலமாகவே நாங்கள் சொல்வது என்னவென்றால், மதுவை தடை செய்யாமல் நீங்கள் போடப்பட்டிருக்கக்கூடிய எந்த திட்டமுமே சரியான ஒரு திட்டமாக இருக்காது. அதாவது போதை பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தமிழக அரசு என்ன செய்கிறாங்க, முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான்.
இருந்தாலுமே வந்து என்ன அப்படின்னா மதுவை தடை செய்யக்கூடிய அந்த ஒரு நிலை வந்து ஏற்பட வேண்டும். அதை தடை செய்யலை அப்படின்னா இந்த போதை இல்லாத அந்த பாதை அப்படிங்கிறது வந்து எனது சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. நாங்கள் இந்த நிகழ்வின் மூலமாக நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோளை நாங்கள் வந்து தமிழக அரசுக்கு நாங்கள் வந்து விடுக்கின்றோம். எங்களுடைய பெண்கள் சார்பாக போதையை வந்து என்ன செய்யணும், மதுவை வந்து பூரண மதுவிலக்கு திட்டத்தை நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வேண்டுகோளை நாங்கள் வந்து விடுக்கிறோம். சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்ட ஒழுங்கு வந்து சரியான முறையில் வந்து அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாலும் ரொம்பவே வந்து என்ன அப்படின்னா தனி மனித ஒழுக்கம் என்கிறது வந்து என்ன வந்து சீரடைந்து இருப்பதை, ரொம்ப வந்து சீர்கெட்டு போயிருப்பதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுமே வந்து என்ன அப்படின்னா அந்த ஒழுக்கத்தை வந்து பேணக்கூடிய அந்த அவசியம் வந்து வேணும். இன்னைக்கு சிந்தனை மாற்றம், அந்த தனி மனித ஒழுக்கம் என்பது இன்னைக்கு தேவையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து என்ன அப்படின்னா சட்டம் ஒழுங்கு வந்து பாயணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனுமே சீரடைந்தால் மட்டும்தான் அந்த மாற்றம் என்பது நமக்கு வந்து சாத்தியமான ஒரு விஷயமாக இருக்கும். எல்லா விதத்திலையுமே கட்டுப்பாடு அவசியம்தான். ஆடைங்கிறது வந்து என்னது முக்கியம், அது ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்காதீங்க. எல்லா விஷயத்திலையுமே கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயம்தான். அது ஆடையாக இருந்தாலும் சரி, நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, நடை உடை பாவனை அனைத்து விஷயங்கள்லையுமே கட்டுப்பாடு என்பது தேவைதான். நாங்கள் வந்து இப்போ நாங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பரப்புரையே வந்து என்ன அப்படின்னா கட்டுப்பாடான சுதந்திரத்தை நோக்கி இந்த சமுதாயம் நகரணும், இந்த சமூகம் நகரணும் அப்படிங்கிறத நோக்கி தான் நாங்கள் இந்த பரப்புரையே செய்கிறோம். பெண்கள் தான் பெண்களுக்கான சுதந்திரம், ஆண்கள் வந்து அதை தலையிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது சரியான ஒரு இது இல்லை, சரியான ஒரு சுதந்திரம் வந்து கிடையாது. ஆண்கள் தலையிடக்கூடாது, பெண்கள் தலையிடக்கூடாதுங்கிறது இது கிடையாது. ஒவ்வொருத்தருமே வந்து என்ன அப்படின்னா அந்த கட்டுப்பாடுக்குள்ள வந்து என்ன செய்யணும், வரணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நம்ம வந்து சொல்லப்படுது. அதாவது ஒன்னே ஒரு மனிதன் வந்து என்ன செய்யணும், சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படணும், இல்லையா அந்த சமூக கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு வரணும். ரெண்டு கட்டுப்பாடுமே இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் தான் உருவெடுக்கும். மும்தாஜ் பேகம், திருச்சி.